பிரைஸ் ரோட் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கே நம்ம தியானிக்க போகிறது வசனம் சங்கீதம் 107:8. கர்த்தர் நம்மை திருப்தியாக்குற தேவன். அதுதான் தவனமுள்ள ஆத்மாவே திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவே நன்மையினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். எதிலெல்லாம் நம்மளுக்கு தவனம் பசி இருக்குதோ, தாகமா, உலக தாகமா, ஆவிக்குரிய தாகமா, ஆவிக்குரிய பசியா, உலக பசியா, இதெல்லாத்திலும் அவர் திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறாங்க. சங்கீதம் 147:14 அவர் ஆகாரத்தினால நம்ம திருப்தியாக்கும், உச்சிதமான கோதுமையினால நம்ம திருப்தியாக்கும், கண்மல தேனினால நம்மளை போஷிக்கிறவர் அது சொல்லப்படுகிறது. உச்சிதமான கோதுமையினால் நம்ம திருப்தியாக்கும், நம்ம எல்லைகளையெல்லாம் சமாதானம் உள்ளதாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எரேமியா 31:13 இப்படியாக என் ஜனங்கள் நாளைக்கு நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொல்லப்படுகிறது. ஆசாரியர்கள் ஆத்மாக்களால் கொழுமையான பதார்த்தத்தால் ஆசாரியர்களை திருப்தி ஆகுவார்களா? ஜனங்கள் நானளிக்கும் நன்மையினால் அவர் திருப்தி ஆகுவேன்னு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 90:14 இப்படியா நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி எங்களை உன்னுடைய கிருபையினால் திருப்தியாக்கும்னு சொல்லப்படுது. அவருடைய கிருபை நம்மளை திருப்திப்படுத்தும். அவருடைய கிருபை வாழ்நாளெல்லாம் நம்ம கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய கிருபை நம்மளுக்கு போதுமானதாக இருக்குதான்னு வாசிக்கிற அவருடைய கிருபை நம்மளுக்கு போதும். பலவீனத்தில் அவருடைய கிருபையே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் நம்மளை திருப்தியாக்குவார். அவருடைய ரட்சிப்பை, அவருடைய தீர்காயுசை நாங்கள் நிச்சயமாக தீர்காயுசை நம்ம காண்போம்னு சொல்லப்படுகிறது. அவர் நம்மளை திருப்தியாக்குற தேவன். எதிலெல்லாம் தவனப்படுகிறோமோ, எதிலெல்லாம் நம்ம வாஞ்சிக்கிறோமோ அதிலெல்லாம் கர்த்தர் நம்ம வாஞ்சைகளை, ஆத்மாக்களோட வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். பசி ஆற்றுகிற தேவன், தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன், உலக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், உலகத்தில் மகிழ்ந்து கலிகூறும்படியாக அவர் நம்மளை எல்லைகளையெல்லாம் சமாதானத்தோடு வைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவருடைய கிருபை நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய கிருபையே நம்மளை வழி நடத்தும். காலை தோறும் எப்போது அவருடைய கிருபை நம்மோடு கூட தான் இருக்குது. அந்த கிருபை நம்மளை வழி நடத்தும். பவுலுக்கு சொல்லும் போது பலவீனத்தில் உன் பலன் பூர்ணமாய் விளங்கும், என்னோட கிருபை மட்டும் உனக்கு போதும். அதே மாதிரி அவருடைய கிருபையே நீங்கள் வாஞ்சிக்க நிச்சயமாக நமக்கு அந்த கிருபையே நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாங்க. நமக்கு ஆகாரத்தினால என்னென்ன ஆசைப்படுகிறதோ அதெல்லாம் அவர் கொண்டு நம்மளை திருப்திப்படுத்துவோம். ஆகாரத்தில் குறைவாக திருப்திப்படுத்துவாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? நிச்சயமாக திருப்திப்படுத்துவாங்க.